ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான திணை வரகுல செஞ்ச ஒரு பேன்கேக் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கையிலேயே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட பிளெண்டர் இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் நல்லா அடிச்சிக்கலாம். நான் பிளெண்டரில் அடிச்சிக்கிறேன். நீங்கள் ஒரு 15 நிமிஷம் நல்லா நீங்கள் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு 1/2 கப்பு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு நான் திருப்பி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கையில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி நான் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு 5 நிமிஷம் அடிச்சுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக எக் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நுரையோட சூப்பராக வந்திருக்கு, க்ரீமியாக. இந்த மாதிரி தான் வந்திருக்கணும். நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அந்த நுரையெல்லாம் விட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையிலேயே. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்துட்டு வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் திணை மாவு ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். வரகரிசி மாவு ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பால் எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு நான் 1/2 கப் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் பால் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கையிலேயே நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க கையிலேயே. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருந்தாலே கட்டி இல்லாமல் மாவு நல்லா வந்துடும். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போது. இப்போ வந்துட்டு நான் ஒரு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நாட்டு சர்க்கரை நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ கையில் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கலரே மாறணும். நாட்டு சர்க்கரை சேர்த்ததுனால நம்ம கலர் மாறும். இப்போ நல்லா வந்துருச்சு நம்மளுக்கு டெக்ஸ்சரு. பட் இன்னும் நம்மளுக்கு தெரியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்லா நம்ம அடிச்சுக்கலாம் கையிலேயே. என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு கேக் மாவு மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா எக் மிக்ஸு, அதில் வந்து இந்த மாவு மிக்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சால்ட் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. இந்த பேன்கேக் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நார்மல் பேன்கேக்கை விட இந்த பேன்கேக் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் அடிக்கடிக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நல்லா கையிலே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லாவே ஒரு 10 நிமிஷம் நல்லா கையிலே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மாவு எதுவும் கட்டி இல்லாமல் நல்லா இருக்கணும், க்ரீமியாக. இந்தமாரி டெக்ஸ்சர் தாங்க வரணும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துடலாம். நல்லா சின்னதாக போடுங்க.
உங்கள் இஷ்டம், நீங்கள் பெருசாக போடனாலும் போடலாம். நான் சின்னதாக போடுறேன் பேன் கேக்கு. நம்ம நடுவில் சாக்லேட் ஃபில் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். அதுக்காக சின்னதாக ஊற்றி எடுத்துக்கோங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்தமாரி சின்னதாக இருந்தால் மினி பேன் கேக் சூப்பராகவே இருக்குங்க. உங்களுக்கு பெருசாக வேணுனாலும் நீங்கள் பெருசாக ஊற்றி சாப்பிட்லாம். நான் சின்னதாக போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். நல்லா வெந்ததும் மேலே நல்லா மாவு இல்லாமல் நல்லா வெந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ப்ரௌனாக வந்திருக்குன்னு. இந்தமாரி நம்மக்கிட்ட இருக்க மாவு எல்லாமே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பேன் கேக்கில் பீனட் பட்டர் ஜாம் நான் ஃபில் பண்ண போகிறேன். நடுவில் ஃபில் பண்ணிவிட்டு மேலே ஒரு பேன் கேக் வச்சுட்டு மூடிடுறேன். இதேமாரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா பேன் கேக்லையுமே பீனட் பட்டர் நம்ம நடுவில் ஃபில் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இதுமாரி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா பேன் கேக்லையுமே நம்ம ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மேலே சுகர் பவுடர் நான் ஃபில்டர் பண்ணி போட்டுக்கிறேன். ஹனி ஃபில் பண்ணிக்கிறேன். சூப்பராக டேஸ்டியான நம்மளோட திணை வரகு பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அவ்வளோ சூப்பராக வந்துச்சுங்க. டேஸ்ட்டும் வேறு லெவல் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.